பாருங்க, நார்வே காட்டுல ஒருத்தன் தனியா இருக்கான். எரிக்னு பேர். ஒரு இரவு டென்ட்ல தூங்கிக்கிட்டு இருந்தா காலில் அடிபட்டு ரொம்ப வலி. அடேங்கப்பா! அடுத்த நொடி சுத்தி இருக்கிற மரங்கள் எல்லாம் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. சும்மா இல்ல, அடுத்த நாள் காலையில எரிக் டவுன்ல போய் மருந்து வாங்கி காயத்துல பேண்டேஜ் போட்டு ஆன்டிசெப்டிக் வாங்கி போட்டுக்கிட்டான். அப்புறம் முடி தாடியெல்லாம் வெட்டி சுத்தமா ஆக்கிக்கிட்டான். டென்ட்ல போறப்போ சில பசங்க வந்து அவனை கிண்டல் பண்றாங்க, ஏழைன்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்க. ஆனா எரிக் சும்மா இருக்கான். ஒருத்தன் அளவுக்கு அதிகமா செஞ்சப்போ ஒரே அடியில அவனை மயக்கி விட்டான். அப்புறம் அந்த பையன் சாகிறான். எப்படின்னா, உள்ளுக்குள்ள காயம், ரகசியமான காயம். அந்த இரவு எரிக் கொலைக்காக ஒரு பையனை கைது பண்ணாங்க. அதுல என்னன்னா, இன்னொரு பேரையும் கொன்னுட்டான். அவங்க உடம்புல உள்ள உறுப்புகள் எல்லாம் மர்மமான முறையில எரிஞ்சு போச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்க எரிக் கிட்ட பேச வைக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அவன் ஒரு வார்த்தை கூட பேசல. அவன் கண்கள் பனிக்கட்டிய மாதிரி குளிர்ச்சியா இருந்துச்சு. சீப் இன்ஸ்பெக்டர் ஹென்ரிக் ரொம்ப கோபப்பட்டாரு. உடனே ஒரு சைக்காலஜிஸ்ட கிறிஸ்டினாவை கூப்பிட்டாரு. விசாரணை அறையில கிறிஸ்டினா உள்ளே போனா அவங்க பார்வை எரிக் மேலேயே நிறுத்தப்பட்டிருந்துச்சு. அவங்க அவன் கிட்ட பேச முயற்சி பண்ணாங்க. ஆனா அவன் சிலையா நிச்சயமா இருந்தான். அவன் முகம் தெரியாம மறைஞ்சு இருந்துச்சு. கிறிஸ்டினா சிறிதும் அஞ்சாம அவன் பக்கம் போய் நேராக உட்கார்ந்து பேசுன்னு சொன்னாங்க. சொன்னது மெதுவா ஆனா உறுதியா. சின்ன தயக்கத்துக்கு அப்புறம் எரிக் மெதுவா உட்கார்ந்தான். கிறிஸ்டினா நல்லா கவனிச்சு, நீ ஏன் நார்வே வந்தன்னு கேட்டாங்க. எரிக் சின்ன குரல்ல, நான் அமெரிக்கா டூரிஸ்ட், எனக்கு உறவுக்காரர் ஒருத்தர் இங்க இருக்காங்கன்னு தேடி வந்தேன்னு சொன்னான். அப்புறம் கிறிஸ்டினா அந்த பையன் கொலைகள் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. எரிக் முகம் கடுமையா மாறிச்சு. அவங்களை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு எச்சரிச்சேன்னு சொன்னான். ஆனா அந்த வார்த்தைகள் அவன் வாயில வெளியில வந்த உடனே ஏதோ மாறிடுச்சு, அவனை மாற்றிடுச்சு. சாரிங்க, ஆனா கொஞ்சம் பயங்கரமான விஷயமும் நடக்குது. எதிர்பாராதா ஒரு நிமிஷம் எரிக் ஒரு டம்ளரிலிருந்து தண்ணீர் துளிங்களை மனசுல நினைச்சு எடுக்கிறான். கிறிஸ்டின் அதிர்ச்சியில உறைஞ்சு போறா. அவள் ரியாக்ட் பண்றதுக்குள்ள எரிக் திடீர்னு எழுந்து நிற்கிறான். அவன் கோபம் கொதிக்க ஆரம்பிக்குது. அடுத்த நொடி அவன் முன்னாடி இருந்த டேபிள் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. தீ வேகமா பரவிடுது. எரிக் அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்றான். ஆனா முடியல. அந்த ரூம் முழுசும் தீப்பிடிச்சிடுது. இதை பார்த்ததும் ஹென்ரிக் அலறி அடிச்சு உள்ளே ஓடி வர்றான். அவசர அவசரமா கிறிஸ்டின் கிட்ட போய்விடுன்னு கத்தறான். ஆனா அவள் அங்கேயே நிற்கிறாள், உறுதியா. அவள் ஹென்ரிக் கிட்ட தீ அலாரத்தை நிறுத்துன்னு சொல்றா. அவள் அமைதியா இருந்தாலும் அந்த ரூம்ல இருக்கிற டென்ஷன் தெரியுது. தீ கொழுந்து விட்டு எரியுது. கிறிஸ்டின் எரிக்கிட்ட போய் அமைதியா சொல்றா, உன் பவர் உன் அன்ஸ்டேபிள் எமோஷன்ஸ்ல இருந்து வர்றது, நீ கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். ஹென்ரிக் அவள் சொன்னபடி மனமில்லாம அலாரத்தை ஆஃப் பண்றான். அவன் திரும்பி பார்க்கும்போது ரூம்ல சில பகுதிகள் கருகி இருக்கு. ஆனா எரிக்கோட கட்டுக்கடங்காத கோபம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ரூம் அமைதியா இருக்கு. தீ, சின்ன சத்தம். அப்புறம் சூழ்நிலை சமனானதும் அமெரிக்க தூதரகத்திலிருந்து ஒரு கூட்டம் பாய்ஞ்சு வந்து எரிக் கைது பண்ணி ஹெலிகாப்டரில் ஏற்றிட்டு போச்சு. உள்ளே மயக்க மருந்து கொடுத்த பிறகு எரிக் திடுக்கிட்டு எழுந்தான். பயம் ஏறிட்டு வந்தது. அவன் கட்டப்பட்டிருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்சது. பயம் கட்டுக்கடங்காம போச்சு. அமைதியா இருந்த வானம் இருட்ட ஆரம்பிச்சு மின்னல் ஹெலிகாப்டரில் இடிச்சு என்ஜினை கிழிச்சு போட்டது. பல அதிகாரிகள் வெடிச்சு சிதறியாச்சு. ஹெலிகாப்டர் தரையில விழப்போச்சு. எரிக் வலிமையா முயற்சி பண்ணி கட்டை உடைச்சு கீழே விழுந்தான். நீர்ல மூச்சு விட்டான். அங்கே ஹவாய் தூதரக ஏஜென்ட் மயங்கி மூழ்கிட்டு இருந்தா. சீக்கிரமா அவளை காப்பாத்தினான். அவன் பவர் யூஸ் பண்ணி நீரை வெளியேற்றி அவளை உயிர் பிழைக்க வைத்தான். சேர்ந்து கரைக்கு நீந்தினாங்க. ஆனா போலீஸ் ஹெலிகாப்டர் அவசர சிக்னலுக்கு வந்து உடைஞ்சு போன ஹெலிகாப்டரை வெளியே எடுக்க முயற்சி பண்ணாங்க. யாரையும் கிடைக்கல. கிறிஸ்டின் விபத்து பத்தி கேள்விப்பட்ட உடனே எரிக் தேடி போறா. ஆனா அதிர்ச்சி, எரிக் அவள் வீட்டு வாசல்ல தோணுறான். ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அவன் ஒரு நண்பர் வீட்டுல இருக்கிற காலியா இருக்கிற வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அங்க எரிக் அதிகாரிகள்லையும் அமெரிக்க தூதரகத்தினர்லையும் மறைஞ்சிருக்கலாம். இதற்கு இடையில் ஹாத்வே நல்லா குணமாகி ஹென்ரிக் அவசர செய்தி சொல்றா. அமெரிக்காவுக்கு எரிக் வேணும். அவங்க எரிக் பிடிக்க எதுவும் செய்ய தயாரா இருக்காங்க. ஹெலிகாப்டர்ல அடிச்ச புயல் படம் சேட்டிலைட்ல காட்டி அது எரிக் சக்தியால உருவாக்கப்பட்டதுன்னு நம்பிக்கையோட சொல்றா. சந்தேகம் இல்லாம ஹென்ரிக் கிட்ட நார்வே போலீஸை அனுப்பி எரிக் பிடிக்க சொல்றா. பிறகு எரிக் தூங்கும்போது கிறிஸ்டின் ஒரு நண்பர்கிட்ட போன்ல பேசுறா. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற தப்பி ஓடிய எரிக் அவளோட இருக்கான்னு சொல்றா. அந்த நேரத்துல அவள் நண்பர் எரிக் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போக சொல்லி சரியானதுக்கு முன்னாடி சொல்லுன்னு சொல்றா.
கிறிஸ்டின் தயங்கி நிக்கிறான். ஹென்ரிக் கிட்ட எரிக் எங்க மறைஞ்சிருக்கான்னு சொல்ல போறா. ஆனா அவள் சொல்லும் முன்னாடி அவள் முடிவு பண்ணிட்டா. எரிக் விழிச்சிருச்சு. வேற வழி இல்லாம அவள் அவன்கிட்ட அவளோட பிரச்சனையை சொல்றா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவனை கூட்டிட்டு போகணும்னு எரிக் கேட்கிறான். அவன் முகம் சோர்ந்து போச்சு. அவள் வற்புறுத்தினா அமைதியா வருவான். அங்கிருந்து வெளியே வந்தா வீட்டு சுத்தி இருந்த பூக்கள் சட்டென்று பூத்தது பாருங்க. எரிக் மனசுல நல்ல மாற்றம் வந்திருக்குன்னு தெளிவா தெரியுது. அவன்கிட்டையும் கிறிஸ்டின் கிட்டையும் ஒரு மெல்லிய வெப்பம். வேற யாரும் நல்லா நடந்துக்காத போது அவள் அவனுக்கு நல்லா நடந்துகிட்டா. எரிக் அவளை பிரியமா பார்க்க ஆரம்பிச்சிருக்கான்னு தோணுது. ஆனா கிறிஸ்டின் அவனை போலீஸ் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்ன உடனே அவன் முகம் கருமையாயிடுச்சு. வெய்தர் சட்டென்னு மாறிடுச்சு. அமைதியா இருந்த வானம் காஞ்சி காஞ்சி மழை பொழிய ஆரம்பிச்சிடுச்சு. கிறிஸ்டின் காரை நோக்கி போறப்ப நிறுத்தி நினைக்காம எரிக்கை கட்டிப்பிடிச்சா. மழை நின்னுச்சு. ஆனா முழுசா போகல. அவங்க சுத்தி மட்டும் மழை பெய்யுது. அமைதியான வட்டம் உருவாச்சு. புயலால அவங்க பாதிக்கப்படல. அந்த அமைதியான நேரத்துல கிறிஸ்டின் மறுபடியும் நினைச்சு பார்க்கறா. அவனை போலீஸ் கிட்ட கூட்டிட்டு போக முடியாது. மாறா அவங்க எரிக் குடும்பத்து ஃபார்முக்கு கார்ல போறாங்க. ஒருத்தன் இருந்தான். காரை ஓட்டிட்டு போறப்போ அவன் சொல்றான் அவனுக்கு அற்புத சக்தி இருக்குன்னு. அதிக உணர்ச்சி வந்தா வேற ஒரு உலகத்துக்கு போயிடுவானாம். அங்கே பயங்கர வெயில், பயங்கர குளிர்னு ஒரு அதிசயமான இடம் பார்த்தேன்னு சொல்றான். ஒரு மாபெரும் மரம். அது வானத்தையே விழுங்கிடும் அளவுக்கு பெருசுன்னு. போலீஸ் வண்டியிலிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. கார் ஆட்டம் காட்டிட்டு வேற காரோட மோத போகுது. அவனுக்கு பயம். சக்தி கட்டுக்கடங்காமல் கார் குலுங்கிடுது. லாரி வர்றத பார்த்து அதை நிறுத்தி உதவி கேட்குறாங்க. ஒரு பாலத்துக்கு போறாங்க. ஆனா போலீஸ் தடுப்பு. லாரி ஓட்டுனவன் ஓடி போயிடுறான். தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறாங்க. சரண் அடையலாமான்னு யோசிக்கிறான். ஆனா அதற்கு முன்னாடி கிறிஸ்டின் போலீஸ்காரங்களை எதிர்கொள்ள முன்னாடி போனாங்க. அடுத்த நொடி கைது. எரிக் கொதிச்சு போச்சு. அவரோட கோபம் வெடிச்சு. கையில இடிமின்னல் பொறிச்சு. அடக்க முயற்சி பண்ண கட்டுக்கடங்காம சுத்தி அடிச்சுது. கிறிஸ்டின் கதர்னாங்க, நீ முன்னாடி கட்டுப்படுத்தின எரிக். ஸ்டேஷன்ல மாதிரி என்ன கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தினாரு. ஆனா அதிக சக்தி. மயங்கி விழுந்தாரு. கிறிஸ்டின் டென்ஷனா போலீஸ் கிட்ட உதவி கேட்டாங்க. ஹென்ரிக் கார் எடுத்து 2 பேரையும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போனாரு. இருட்டான நேரத்துல கார் வேகமா போச்சு. ரேடியோல எரிக் சூப்பர் பவர் பத்தி சொன்னாங்க. அதிசய சக்தி என்று கூறி அவர்கள் கருத்து சொன்னார்கள். அடேங்கப்பா, எரிக்னு ஒரு சூப்பர் ஹீரோ கடவுளே அனுப்பின மாதிரி. ஹாஸ்பிட்டல்ல நடிகைங்க ஓடி வந்து முதலுதவி பண்றாங்க. ஆனா அப்படியே எரிக் இதயம் தடுமாறி பல்ஸ் இல்லாம ஆயிடுச்சு. கிறிஸ்டின் அதிர்ச்சியில உறைஞ்சி போச்சு. ஆனா நம்பிக்கை போகிறதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் ஐசியூ எடுத்து போறாங்க. அதுவும் என்னன்னா அதிசயம், எரிக் இதயம் மறுபடியும் துடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் எரிக் மயக்கமா கிடக்க கிறிஸ்டின் அவன் காதுல இருக்க ஹெட்போன்ல சொல்ல ஆரம்பிச்சா. சாந்தமா இருன்னு சாஃப்டா சொன்னா. டாக்டர்ஸ் வேலை பார்க்கறாங்க. அந்த நிசப்தத்துல எரிக் அந்த பனிக்கட்டி உலகத்துல நடந்ததை சொல்ல ஆரம்பிச்சான். அந்த மரம், எவ்வளவு பெரிய மரம் அவன் மனசுல நிக்குது. டாக்டர்ஸ் எரிக் சிகிச்சை பண்றப்போ அவனுக்கு ஒரு அலை அலையா வலி வந்தது. கிறிஸ்டின் பார்த்து உடனே நர்ஸ் கிட்ட பாடி ஸ்கேனர் ஆஃப் பண்ண சொன்னா. ஆனா எரிக் அசமாதானமான மனநிலை மிஷினையே கெடுத்து முழுசா. ஆஸ்பத்திரி முழுசும் மின்சாரம் போச்சு. அடேங்கப்பா, எல்லா மிஷின்களும் டார்க் ஆயிடுச்சு. கிறுக்குன்னு செவிலியர்கள் அவசர அவசரமா உயிருக்கு போராடுற பாதிக்கப்பட்டவங்கள வெளியே கொண்டு போறாங்க. அந்த குழப்பத்தோட நடுவுல எரிக் ஒரு பலியானவங்க அப்பா புரே துப்பாக்கியோட உள்ளே நுழைஞ்சாரு. அவரோட மகனை இழந்த துக்கமும் கோபமும் அவரை ஆட்கொண்டுடுச்சு. பழிவாங்க வந்தாரு. புரே துப்பாக்கிய சுடுறதுக்கு ரெடியா நின்ற நேரத்துல ஹென்ரிக் அந்த அறையில புயல் மாதிரி நுழைஞ்சு அந்த கொடூர செயலை தடுத்தாரு. பலவீனமா பாதிக்கப்பட்டு நிற்கிற எரிக் சத்தமில்லாம அவனோட துயரத்தை வெளிப்படுத்தினான். ஆனா அந்த மௌனம் ஒரு பெரிய சுமையா அங்கே நின்னுச்சு. அவன் குற்ற உணர்வு வெளிப்படையா தெரிஞ்சிச்சு. ஆபத்து இருந்தாலும் புரே கிட்ட இப்போதைக்கு இருந்து காப்பாத்த சொன்னான். மின்சாரம் இல்லாம உயிர்கள் ஆபத்துல இருக்கிற நேரத்துல ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தைய காப்பாத்த எரிக் ஒரு வாய்ப்பு கேட்டான். அவனோட சத்தமில்லாத காருண்யம் அன்றாட்டம். சிறிது நேரம் தயங்கின பிறகு புரே துப்பாக்கிய தாழ்த்தினாரு. அவருடைய கோபம் தணிஞ்சு மனமிருந்தும் மன்னிப்பு வந்தது. எரிக்கும் கிறிஸ்டினுக்கும் போக விட்டாரு. ஒரு நொடி கூட நிறுத்தாம எரிக் ஓடினாரு. சாகர பிள்ளை இருக்கிற அறையில டாக்டர்கள் கிட்ட உதவி பண்ணணுன்னு கெஞ்சிடுறான். அவங்க மனமறுத்தாலும் சரி அவனுக்கு அனுமதி கொடுக்கறாங்க. அவன் சக்தியை உபயோகிக்கிறான். அடேங்கப்பா, பிள்ளையோட உடம்புல மின்னல். இதயம் துடிக்க ஆரம்பிச்சிடுச்சு.
உயிர் திரும்பி வந்துடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வர்றப்போ கூட்டம். பாலத்துல மின்னலை கட்டுப்படுத்தின வீடியோ பரவிடுச்சு. தோர்னு கூச்சலிடுறாங்க. நோர்ஸ் கடவுளோட மகன், உயிருள்ள லெஜண்ட்னு நம்புறாங்க. ஹென்ரிக், எரிக், கிறிஸ்டின காரில போறாங்க. நோர்ஸ் புராண புத்தகத்தை கொடுக்கறாரு. கிறிஸ்டின சத்தமா படிக்க ஆரம்பிக்கிறாள். ராக்னராக்ல கடவுள்கள் சாகுறாங்க. அவங்க மகன்கள் ஆஸ்கார்ட் கட்டிட சிதைவுல ஃபார்ம் அமைக்கிறாங்கன்னு. ஹென்ரிக் கவனமா கேட்கிறாரு. கடவுள்களே வேற ஒரு பரிமாணத்திலிருந்து இணைச்சிருக்கலாம். பூமிக்கு அனுப்பப்பட்ட வாரிசு இவனா இருக்கலாமான்னு யோசிக்கிறாரு. எரிக் வீட்டுக்கு போறாங்க. பல வருஷமா எரிஞ்சு போன பழைய வீடு. எரிக் அங்க நிற்கிறான். பாருங்க, பழைய கல்வெட்டு. அந்த கல்வெட்டுல திடீர்னு ஒரு அதிசய சக்தி. அங்கேயே நின்னுடுச்சு அவரோட உடம்பு. கல்ல கட்டாயிடுச்சு. கிறிஸ்டினும் ஹென்ரிக்கும் அதிர்ச்சியில ஓடி வந்தாங்க. சும்மா பார்த்தா அந்த கல்லுல பழங்கால ஓவியங்கள், நோர்ஸ் கதைகளோட சின்னங்கள். ஹென்ரிக் உடனே சில தொழிலாளிகளை அழைச்சி அந்த கல்வெட்டை தோண்ட ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு கரண்டியிலையும் மண் அகப்பட்டு ஒரு பாதாள அறை தெரிஞ்சிச்சு. கிறிஸ்டின், ஹென்ரிக், தொழிலாளிகள் எல்லாரும் அந்த அறைக்குள்ள போனாங்க. அங்க பாருங்க, ஒரு பெரிய கல், ஒரு சுவரில் ஒரு மரத்தோட அற்புதமான ஓவியம். எரிக் கனவுல வந்த அதே மரம். கிறிஸ்டினும் ஹென்ரிக்கும் மேல வந்து எரிக்கையும் கீழே வர சொன்னாங்க. எரிக் அந்த மர ஓவியத்தை பார்த்ததும் அவருக்குள்ள ஒரு அதிர்ச்சி. ஒரு பெரிய கல்லை காட்டி சைகை பண்ணினாரு. ஒரு தொழிலாளி உதவியோட அந்த கல்லை ஒதுக்கினாங்க. கையில ஒரு கையுறை, ஒரு தோள்பட்டை, ஒரு சுத்தியல். நூற்றாண்டுகளா புதைஞ்சு கிடந்த பழங்கால பொருட்கள். வேலையாட்கள் போனதும் எரிக் தனியா இருக்கான். அந்த நேரத்தோட எடை அவனை அழுத்திடுது. கையுறை, பட்டை, சுத்தியல். நெருஞ்சிடென்று அவன் அந்த பொருட்களை அணிஞ்சிக்கிறான். சுத்தியல் அவன் கையில பட்டதும் டூம், இடிமின்னல். அவன் வெளியே வர்றான். காத்திலேயே ஆற்றல் சுழன்றுடுது. ஹென்ரிக் கிறிஸ்டின் கிட்ட சுத்தியலை காட்ட போறான். ஆனா அடுத்த நொடி ஹவாயின் குரல், ஸ்னைப்பர் ஷாட் போடுன்னு கட்டளை. குண்டு பறக்குது. எரிக்கை தவிர்த்து கிறிஸ்டின் கிட்ட வந்து தாக்குது. உடனே இறக்குது. நேரம் ஸ்லோ மோஷன்ல போகுது. கிறிஸ்டின் தரையில உயிரற்றா விழுறா. அவன் கண்களுக்கு முன்னாடி அவள் மரணம் அவன் உள்ளுக்குள் கொந்தளிப்பான கோபத்தை எரிச்சலா கிளறிவிடுது. ஸ்னைப்பர் மறுபடியும் ஷாட் போடுறான். ஆனா குண்டு காத்துல நின்னுடுது. எரிக்கோட கட்டுப்பாடில்லாத ஆற்றால சோகம், கோபம்